இந்த அக்கா தங்கச்சி ரெண்டு பேருமே ராஜா மேல டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரோட அழகா வாங்கி அவரும் பாத்துட்டு இருப்பாரு. இப்ப அவங்க ரெண்டு பேருமே அவர் பாத்துட்டு இருப்பாரு. திடீர்னு அங்க இன்னொரு பொண்ணு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அவரோட அட்டென்ஷன் அவங்களுக்கு போடும்போது இந்த ரெண்டு பேருமே மேஜிக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மேஜிக்கால ஒரு ஹார்ட்டை உருவாக்குறாங்க. இப்ப அந்த ஹார்ட் வந்ததுமே இந்த ராஜா இந்த ரெண்டு பொண்ணுங்களையுமே பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப ரெண்டு பேருக்கிட்டயுமே வருவாருன்னு பார்த்தா அதுல தங்கச்சி கிட்ட போறாரு. இன்னைக்கு நைட்டு நீ என் கூட இருக்க முடியுமான்னு கேக்குறாரு. அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குறாரு. அவளும் சரின்னு சொல்றா. அதே நேரத்துல அந்த அக்காவுக்கு பயங்கர பொறாமையா இருக்கு. இப்ப அந்த தங்கச்சிக்கு தெரியாம நைட் அவ ஃபர்ஸ்ட் கிளம்பி போறா. தங்கச்சி மாதிரியே முகத்தை மாத்திட்டும் போறா. இப்ப அவளால ஒரு கட்டத்துக்கு மேல அந்த மேஜிக்க மெயின்டைன் பண்ண முடியல. ராஜா கிட்ட உண்மையும் சொல்லிடுறா. இதனால கோபப்பட்ட ராஜா அங்க இருக்க ஒரு கர்டனை கட் பண்ணி விடுறாரு. அதுல இருந்து நிறைய முத்துக்கள் விழுது. இது எல்லாத்தையுமே நீ கலெக்ட் பண்றதா உன்னோட தண்டனைன்னு சொல்றாரு. இப்ப இவ்வளவு மூஞ்சிய பாவமா வச்சுட்டு அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருப்பா. இத பார்த்ததுமே அவருக்கு ரொம்ப கியூட்டா இருக்க மாதிரி தோணுது. இப்ப அவகிட்ட அவரு நெருங்கி வர ஆரம்பிக்கிறாரு. இப்ப அதே நேரத்துல அந்த தங்கச்சி அங்க வந்துடுறா. இப்ப அந்த தங்கச்சியை பார்த்ததுமே ராஜா தங்கச்சி கிட்ட போறாரு. ரெண்டு பேருமே அவர் லவ் பண்ணுவாருன்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனா அவரு அக்கா வெளியே போக சொல்லிடுறாரு. இந்த அக்காவும் கோவமா வெளியே போறாங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா இவங்க ரெண்டு பேருமே முகம் ரொம்ப அசிங்கமா தான் இருந்திருக்கும். ஒரு பழத்தை சாப்பிட்டு இருப்பாங்க. அதனால இவங்க ரெண்டு பேரோட முகமுமே மாறிடும். ஒரு பழத்துல ஃபுல்லா காதல, இன்னொரு பழத்துல வசீகரமும் இருக்கும். இந்த வசீகரத்தை சாப்பிட்டதால தங்கச்சியை எப்பவுமே அவர் பாக்குறப்போ அவ பக்கம் போயிடுறாரு. இப்ப மறுபடியும் அக்காவை பார்த்ததுமே அக்கா பக்கம் வர்றாரு. இப்ப அந்த தங்கச்சி ஃபேஸ கவர் பண்ணிருப்பா. இப்ப ஃபேஸ்ல இருக்க அந்த மாஸ்க் எடுத்ததுமே இந்த ராஜா மறுபடியும் தங்கச்சி பக்கம் போக ஆரம்பிக்கிறாரு. இந்த தங்கச்சிக்கு அப்பதான் உண்மையே புரியுது. ராஜா உண்மையாவே அக்கா தான் லவ் பண்றாருன்னு சொல்லி அவளுக்காக வர விட்டு கொடுத்துட்டு அங்கிருந்து போயிடுறா.